வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். அதாவது ஒரே ஒரு உயிரை காப்பாற்றுவது. நீங்க எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஒரு உயிரோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்னு? ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் சரி, பெரிய யானையா இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு என்ன? வாங்க இந்த கேள்வியோட நம்மளோட இந்த சின்ன பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். இது ரேஹான் அப்படிங்கிற ஒரு சுட்டி பையனோட கதையும் அவனோட பாசமான தாத்தாவோட கதையும் தான். ஒரு நாள் ரெஹான் வீட்டுக்குள்ள சும்மா விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவனோட கண்ணுல தரையில மெதுவா ஊர்ந்து போயிட்டு இருந்த ஒரு சின்ன எறும்பு பட்டுச்சு. அந்த எறும்பை பார்த்ததும் நம்ம ரெஹானுக்கு ஒரு சின்ன விளையாட்டுத்தனம். சட்டுன்னு அதை நசிக்கிடலான்னு தன்னோட காலை ஓங்குனான். ஆனா அவன் காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி பின்னால இருந்து ஒரு குரல் ரொம்ப அவசரமா கேட்டுச்சு. நிறுத்து, நிறுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க? அது அவனோட தாத்தா குரல். ரெஹான் கொஞ்சம் ஆச்சரியமா திரும்பி பார்த்துட்டு, ரொம்ப சாதாரணமா, அத்தா இது சும்மா ஒரு சின்ன பூச்சி தானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனோட தாத்தா ரெஹான் பக்கத்துல வந்து அவன் தோள் மேல மெதுவா கை வச்சு ரொம்ப அன்பா சொன்னாரு, கண்ணா, அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஆனா அதுவும் ஒரு உயிர் தானே. தாத்தா ஏன் ஒரு சின்ன எறும்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு ரெஹானுக்கும் ஒரே குழப்பம். அப்போதான் அவனோட தாத்தா குரான்ல இருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் ரொம்ப அழகா அந்த அரபி வசனத்தை ஓதி காட்டினாரு. ஒமன் அஹ்யாஹா ஃபஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது சூரா அல் மாய்தாவோட 32வது வசனம். இதோட அர்த்தம், யார் ஒரு உயிரை காப்பாத்துறாரோ அவர் ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே காப்பாத்தின மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குன்னு. இதை கேட்டதும் ரெஹானுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த சின்ன எறும்புக்கும் தாத்தா சொன்ன இந்த பெரிய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. அவன் ரொம்ப ஆர்வமா தாத்தா கிட்ட கேட்டான், அத்தா, நிஜமாவா நாம ஒரே ஒரு உயிரை காப்பாத்துனா அது எல்லா மனுஷங்களையும் காப்பாத்துற மாதிரி ஆகுமா? பாருங்க, இது ஒரு குழந்தையோட கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு. அதுக்கு தாத்தா சிரிச்சுக்கிட்டே விளக்க ஆரம்பிச்சாரு. ஆமா கண்ணா, ஏன்னா ஒவ்வொரு உயிரும் அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் சரி, அது கடவுளோட ஒரு புனிதமான படைப்பு. நாம அநியாயமா ஒரு உயிருக்கு தீங்கு செஞ்சா அது கடவுளோட எல்லா படைப்புகளையும் அவமதிக்கிற மாதிரி. ஆனா அதுவே ஒரு உயிரை நாம பாதுகாத்தோம்னா அது வாழ்க்கைங்கிற இந்த பெரிய பரிசுக்கு நாம கொடுக்குற மரியாதை. எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையும் நீதியும் காட்டணும்னு இதுதான் நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி, இவ்ளோ பெரிய விஷயத்த நம்மளோட சாதாரண வாழ்க்கையில எப்படி பண்றது? அது ரொம்ப கஷ்டமாச்சே நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. தாத்தா அதையும் ரேஹானுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சாரு. வாங்க பார்க்கலாம். தாத்தா சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாத்துறதுங்கிறது ஏதோ மலையை தூக்கி வைக்கிற மாதிரி பெரிய காரியமே இல்ல. தாகத்துல வாடுற ஒரு செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறோமே, அது கூட ஒரு உயிரை காப்பாத்துறது தான். பசியோட இருக்கிற ஒரு நாய்க்கோ பூனைக்கோ சாப்பாடு வைக்கிறோமே, அது உயிரை காப்பாத்துறது தான். ஏன், ஆபத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நாம பண்ற ஒரு சின்ன உதவி கூட உயிரை காப்பாத்துறது தான். மொத்தத்துல கடவுளோட எல்லா படைப்புகள் மேலேயும் கருணை காட்டுறது தான் உண்மையான உயிர் காக்கும் செயல். கடைசியா தாத்தா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. மகனே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எதை வேணாலும் அழிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் உண்மையான பலமும் அன்பும் தேவை. தாத்தா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரெஹானோட மனசுல ஆழமா பதிஞ்சுது. அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவனோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. அவன் குனிஞ்சு அந்த சின்ன எறும்பை பார்த்தான். இப்போ அது அவனுக்கு வெறும் ஒரு பூச்சியா தெரியல, அதோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு புரிஞ்சுது. ரெஹானோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்துச்சு. அந்த எறும்புக்கு எந்த தொந்தரவும் செய்யாம அது மெதுவா அதோட வழியில போறத அமைதியா நின்னு பார்த்தான். பாருங்க, ஒரு சின்ன செயல், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பாடம் இருக்கு. இந்த கதை மூலமா நாம என்ன கத்துக்கிட்டோம்? நாம எல்லாருமே ஒரு உயிர் காப்பாளரா இருக்க முடியும். நாம செய்யற சின்ன சின்ன கருணை செயல்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உயிரை காப்பாத்துறது ஒட்டுமொத்த மனித நேயத்தையே காப்பாத்துறதுக்கு சமம். இந்த அழகான செய்தியை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்கலாம்.